ஏமா என்னாச்சுமா? உங்களுக்கு உடம்புக்கு என்ன செய்யுது? ஏமா என்னாச்சு? காலையில் நல்லா தானே இருந்தீங்க? மிளகா நடி தொண்டையில ஏறிச்சாமா? இந்த இருமல் அப்படியே வச்சிட்டு இருக்க கூடாது. வாங்கம்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருவோம். ஏமா உடம்பு முடியலனா வச்சிட்டு இருக்க கூடாது. வாங்க ஒரு தடவை ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஊசி போட்டுட்டு வந்துருவோம். ஆமாம்மா முக்கியமான வேலை தான்மா. ஆனா உங்களை விட முக்கியம் இல்ல. அதான் சொன்னேனேம்மா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போனேன். அவன் பாபான்னு கூப்பிட்டு இருந்தான். அதான் போய் பார்த்துட்டு வரலாமேன்னு போனேம்மா. ஆமாம்மா அவனுக்கு தான் பசங்க இருக்காங்கல்ல. ஆமாம்மா என் ஃப்ரெண்டுக்கும் பசங்க இருக்காங்க. ஏமா என் பிள்ளைகளுக்கும் சாக்லேட் எதுவுமே கொடுக்கலமா. மொத்தத்தையும் அன்னைக்கு எடுத்துட்டு வந்துட்டோம்ல. நான் கொண்டு போய் என் பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டு வரட்டுமாமா? ஏமா அது வந்து அவங்க அம்மா ஒத்தையில இருக்காங்கல்ல. ஏமா அவ தம்பி சேகர் அங்கதான் இருக்கான், வேலைக்கு போறான். ஆனா அவனுக்கு என்ன கல்யாணம் ஆகல, பொறுப்பு வரல. 10 வீடு இருக்கு, மாடு இருக்கு, எல்லாத்தையும் இவதான் பாத்துக்கிறா. ஏமா இல்லம்மா, அவ தம்பிக்கு என்ன பொறுப்பு வரல, வீட்டை பாத்துக்கிற பொறுப்பு எனக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. அதனால நீங்க வேணா என் கூட வந்து இருங்க, நான் அங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏமா அது வந்து நேத்து போவான் போடும்போது தான் சொன்னான். அவ சொல்றதுலயும் கொஞ்சம் நியாயம் இருக்குல்ல, அதனால தான் நான் ஒன்னும் சொல்லல. ஏமா அது இங்க வந்து இருந்தாச்சுன்னா நீங்க ஏதாவது சொல்றீங்களா? அவளால தாங்க முடியலையா? வேலை வேற நிறைய குடுக்கறீங்களாம். ஒழுங்கா சாப்பாடு கூட கிடையாதுங்க. இம்மா நான் நம்பலமா. அவ ஏதோ புரியாம பேசுறான்னு எனக்கு தோணுச்சு. அதான் சரி அவளா புரிஞ்சிட்டு வரட்டுமேன்னு இருக்கேன். சரிம்மா கோவப்படாதுங்க. ஏமா என் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சாக்லேட் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருக்கேனே. அவ இங்க வரலங்கிறதுக்காக என் பிள்ளைகளை பழி வாங்க முடியுமா? ஏமா பிள்ளைல அங்க படிச்சிட்டு இருக்கலாம், இப்படி இங்க இருக்க முடியும்? ஏமா நீங்க ஹாஸ்டல்ல சேர்த்துட்டதாக சொன்னா. என்ன அது மாதிரி சேர்த்துவீங்களோன்னு அவ பயப்படுவா. சோறு குடுக்கையில ஆஸ்டல்ல போட்டுட்டாங்க. ஏ அம்மா
இல்லம்மா அவ நடந்த விஷயத்த இந்த மாதிரி சொன்னா என்கிட்ட அதான் கேட்டேன். அப்ப நீ நம்புறியா? இல்லம்மா மறுபடியும் வான்னு கூப்பிட்டேன். அதுக்குதான் அவ அப்படி சொன்னா நீங்க செய்ய மாட்டீங்கன்னு சொல்லியிருக்கேன். செய்ய மாட்டேன்னு சொன்னியா? அப்ப இதுக்கு மேல நான் செஞ்சேன்னு சொன்னியா? ஏமா நான் அப்படிலாம் சொல்லல, அவ தான் சொல்லிட்டு இருந்தா. நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியாதா? இங்க பாரு சரத்து பாபு, அவ அப்படிதான் பேசுவா. அவ சொல்லியதெல்லாம் நீ நம்பாத. இந்த வீட்டுல இருக்கும்போது ஒரு வேலை செய்ய மாட்டா, நான் போய் பெட்டில படுத்துக்கிடுவா. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நானும் உன் தங்கச்சியும் கிடந்து வேலை பார்ப்போம். பிள்ளைகளை பள்ளியிடத்துக்கு தனாம நான் தான் கூட்டிட்டு வரணும். வீட்டுக்கு வந்தாலும் படின்னு சொல்ல மாட்டா, படிக்காதன்னு சொல்ல மாட்டா. அதனால என்ன நீ கிடக்கட்டுன்னு அவ போய் படுத்துக்கிடுவா. நான் தான் பிள்ளைகளுக்கு ஒன்னொன்னுத்தையும் ஊட்டி ஊட்டி வளர்த்துருக்கேன். அவ பெத்ததோட சரி. இவ்வளவு தூரம் வாழ்ந்திருக்குன்னா யார் காரணம்? நான் தான் பாலும் தேனுமா வாங்கி கொடுத்து வளர்த்தேன். இப்ப அவ ஆட்டக்காரி வீட்டுல இருந்தாலும் கொடுப்பாவன்னு நீ நினைக்கியோ? பிள்ளை எல்லாம் நரங்கி போய் கிடக்கும். இப்படி பார்த்தவளையே ஒண்ணும் கொடுக்கலன்னு சொல்லியிருக்கா பாரு. மனசுலாம் குமருது எனக்கு. நீ அவட்ட கேட்டதை விட்டு சரத்து பாபு, பிள்ளைகிட்ட போய் பாட்டியை பத்தி கேட்டு பாரு. சரிம்மா கேக்கேன். என் பிள்ளைகளுக்கு நான் கொண்டு வந்த பொருளை எடுத்துட்டு போட்டுமா? நீ போகக்கூடாது. பிள்ளைகள் இங்க வந்தா மட்டும் கூடு. இல்லைன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ஆளை கடந்துட்டு போட்டோம். இம்மா சின்ன பிள்ளைகள ஆசைப்படுவாள்ல. ஆசைப்படதான் செய்யும். அது அவளுக்கு தெரியலையே. புருஷனோட போய் வாழணும்னு ஒரு பொண்டாட்டிக்கு தோணலையே. பெரிய கௌரவம் பிடிச்சிட்டு அங்க கிடக்கா. பிறந்த நாள் கொண்டாடியா, பிறந்த நாள். இவ்வளவு பெரிய பொம்பளைக்கு பிறந்த நாள் ஒரு கேடா? என் பேரன் பேத்தி பிறந்த நாள் இப்படி கொண்டாடியில ஒரு நாள். இவளுக்கெல்லாம் பிறந்த நாள் ஒரு கேடா? இவளுக்கு கிஃப்ட் கொண்டு போறதுக்கு என்ன? இம்மா அந்த கிஃப்ட்ல ஏதோ செங்கல் இருந்ததுன்னு சொன்னால அப்படியா? என்னது செங்கல் இருந்துச்சுன்னாலா? நீ அனுப்புன ரூபாயில 20,000 ரூபாய்க்கு சேலை எடுத்துட்டு போய் கொடுத்தேன் அவளுக்கு. அதுவும் காஞ்சிபுரம் பட்டு. செங்கல் கொடுத்தேன்னாலோ இதுலயே பாத்துக்கவே எந்த அளவுக்கு போய் சொல்லியானு. அப்படியாம்மா நீங்க சேலை தான் வாங்கி கொடுத்தீங்களோ? ஆமா சரத்து பாபு, நீ சந்தேகமா கேட்டா? அவ சொல்றது பூரா பொய். எதையும் அவ சொல்றத நம்பிராத. நான் சொல்றத மட்டும் நம்பு. சரிம்மா. பிள்ளைகளுக்கு எது கொடுக்கணும்னாலும் சரி, அவளுக்கு எது கொடுக்கணும்னாலும் சரி, இங்க வர சொல்லி கொடு. அங்க போய் எல்லாம் கொடுக்க கூடாது. சரிம்மா சொல்றேன். நாளைக்கு அவ இங்க வரணும். இல்ல டைவர்ஸ் பண்ணிடு. உனக்கு அழகான பொண்ணாவும் பிள்ளைகளுக்கு நல்ல தாயாவும் பார்த்து நான் கட்டி வைக்கேன். நம்ம குடும்பத்திலே ஒண்ணு இருக்கு. ஏம்மா சும்மா இருக்கமா இந்த மாதிரி பேசாதுங்க. சரவண வர சொல்றேன். சொல்லு சொல்லு. ஆனா அவ ஆவதால் சொல்ற மாதிரி நடந்துக்கிடாதுங்கம்மா. என்ன சொல்ல வர? அவ பண்டாட்டி கால்ல விழுந்து கும்பிடட்டுமா? அப்படி சொல்லலம்மா, நம்ம தங்கச்சிட்ட எப்படி நடந்துக்கிறீங்களோ அந்த மாதிரி நடந்துக்கிடுங்க. அதுக்கு மேல நான் ஒன்னும் சொல்லல. சரி சரி மகாராணி வர சொல்லுங்க. சரிம்மா போய் கூட்டிட்டு வரட்டுமா? கூப்பிடலாம் போகக்கூடாது. வர சொல்லு பான்பாட்டு. சரிம்மா பேசுறேன். என் பிள்ளைட்ட என்னைய பத்தி கெட்டதா சொல்லி கொடுத்துருக்கா. செங்கல் கொடுத்தானாம்ல, செங்கல். இவ மூஞ்சிக்கு வேற என்னத்தை கொடுப்பாவே? செங்கல் தான் கொடுப்பாவே. 20,000 ரூபாயில பட்டு சேலை வரன்னு பிரிச்சிருப்பா. செங்கல் வந்த உடனே புருஷன்ட்ட சொல்லிருக்கா. புருஷன்ட்ட இந்த வீட்டுக்கு தானே வரணும், வரட்டும். ஹலோ சரோ. இப்பயாவது நான் வந்து போன் பண்ணியல. சொல்லுங்க. சரோ எங்க அம்மா தான் உனக்கு போன் போட சொன்னவே. அதான பார்த்தேன். உங்களுக்கா தோணாதே? தோணிட்டுனா அதிசயமாச்சே. வெளிநாட்டுல கிடக்கும்போது நான் தான் போன் போட்டுக்கிட்டே கிடப்பேன். இங்க வந்தாது நீங்க போட்டுட்டீங்களான்னு நினைச்சிட்டேன். இப்பயும் அம்மா சொன்னவ ஆட்டு குடிச்சவன் தான் போட்டிருக்கிய. நானும் தெரியாம தான் கேட்கேன். உங்களுக்கு கொஞ்சமா மனசாட்சி இருக்காங்க? பொண்டாட்டி நடு ரோட்ல விட்டுட்டு போனமே, அவ வீட்டுல போய் சேர்ந்தாலும் இல்ல அந்தாலும் ஒளிஞ்சு போயிட்டாலேன்னு ஒரு வார்த்தை கேட்பேன்னு நினைப்பில்ல. இப்போ அம்மா சொன்னவனு போன் போட்டேங்கிறிய. ஆமா எதுக்கு உங்க அம்மா எனக்கு போன் போட்டு சொன்னவே? அது வந்து சரோ எங்க அம்மா வந்து வீட்டுக்கு வர சொன்னவே. நம்ம வீட்டு மருமக எதுக்கு அங்க இருக்கா, நம்ம வீட்டுல தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லியவ. நீ உடனே பிள்ளைகளை கூட்டிட்டுங்க வாயா. உங்ககிட்ட நான் இது வரைக்கும் எத்தனை தடவை தான் சொல்ல? அங்க என்னால வந்து இருக்க முடியாதுன்னு சொன்னேனா இல்லையா? இனி அங்க கூப்பிடுற வேலையை வச்சுக்கிறாங்க, நான் வரவும் மாட்டேன். அங்க வந்தாலும் எனக்கு நிம்மதியே இருக்காது. உங்க அம்மா இனியே பாடாத படுத்துவாவே. நான் அதுக்கு எங்க அம்மா வீட்டுல நிம்மதியா இருந்துட்டு போயிருவேன். சரோ எங்க அம்மைக்கு வேற இப்ப உடம்பு சரியில்லை சரோ. ஆமா உங்க அம்மைக்கு என்ன பிரச்சனை? அவசரமா வண்டியில எதுக்கு? ஆஸ்பத்திரியில சேர்த்து வச்சிருக்கீங்களோ? இல்ல சரோ எங்க அம்மா வீட்டுல தான் இருக்காவே. ரொம்ப இருமல் மூச்சு விடாம இருமி இருக்காவே. எனக்கு போன் பண்ணும்போது கூட இருமிட்டு தான் இருந்தாவே. அதான் நான் உன்னை விட்டுட்டு உடனே ஓடி வந்தேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கஷாயம் வச்சு குடிச்சாவலாம். அது வேற ஒண்ணும் இல்ல, என் கூட இருக்கிறது தெரிஞ்சிருக்கோம். என்னை விட்டுட்டு அங்க போயிட்டு இல்ல அதனால குறைஞ்சிருக்கோம். இதெல்லாம் எனக்கு தெரியாத விஷயமா இல்ல இந்த உலகத்துல நடக்காத விஷயமா? சரோ எங்க அம்மைக்கு உன்னை பார்க்க வந்ததே தெரியாது. நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கேன்னு நினைச்சிட்டு தான் எனக்கு எங்க அம்மா போனே பண்ணாவே. நீ தான் அப்படி தப்பா நினைக்கிற சரோ. அப்படியா? சரி சரி, நீங்க உங்க அம்மா கூடவே இருந்து நல்லா பாத்துக்கிடுங்க அவங்கள. நான் போன வைக்கேன். சரோ ஒரு நிமிஷம் இரு சரோ, நான் கொஞ்சம் வந்துட்டு பேச வேண்டியிருக்கு. அப்படி என்ன பேசணும்? எவ்வளவு நேரம் பேசினாலும் உங்க அம்மையை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கிய. எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். பொண்டாட்டிட்ட ஒரு 4 வார்த்தை மணக்க மணக்க பேசுவோன்னு கிடையாது. பெத்த
சரோ, நீ அங்க இருக்கிறதுனால தான் என்னால ஒழுங்கா பேச முடியல. இங்க மட்டும் நீ என் கூட இருந்தேன்னு வச்சுக்க, 24 மணி நேரம் நான் உன் கூட தான் பேசிட்டு இருப்பேன் சரோ. பிள்ளைகள் கூட என்னால விளையாட முடியும், பேச முடியும். இதுதானே நம்ம வீடு. உனக்கு இதுதான் வீடு சரோ. நீ உங்க அம்மா வீட்டுல இருக்கிறது என்ன நியாயம்? எங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லை, நீ தானே இந்த வீட்டு மருமக, நீ தானே பொறுப்பா இருந்து பாத்துக்கிடணும். அப்படியா? அப்படின்னா உங்க அம்மை கூட்டிட்டு இங்க வாங்க, நான் இங்க வச்சு பாத்துக்கிறேன். என்னால அந்த வீட்ல எல்லாம் வந்து தங்க முடியாது. சரோ, எங்க வீட்டுக்கு என்ன குறைச்சல்? ஏன் இங்க இருக்க முடியாதுங்க? உங்க அம்மா மாதிரி ஒருத்தர் இருக்க இடத்துல என்னால இருக்க முடியாது. சும்மா நொய்யும் பாவ. கொஞ்ச நெஞ்சம் இருக்க நிம்மதியா அவளால எனக்கு பேரும். அதனால தான் சொல்லி என்னால அங்க வந்து இருக்க முடியாது. சரோ, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ சொன்ன எல்லா விஷயத்தையும் எங்க அம்மாட்ட கேட்டுட்டேன். நான் இல்லாம இருக்கும்போது என் பொண்டாட்டி இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கீங்களா, இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்திருக்கீங்களான்னு கேட்டேன். அதுக்கு எங்க அம்மா என்ன சொன்னா தெரியுமா? நான் அது மாதிரி எதுவுமே செய்யலங்க. அவ எதுவுமே அந்த மாதிரி நடக்கல, அவ தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லி அவ ஒன்னி இந்த வீட்டு மருமக அவையா அங்க இருக்கணுங்க. அவ நீ தான் எங்க அம்மையை புரிஞ்சுக்காம அங்க இருக்க சரோ. எங்க அம்மா வாவான்னு தான் சொல்லி அவ நீ தான் வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு அங்க இருக்கா. எனக்கு என் பிள்ளைகளை பார்க்க ஆசை இருக்காதா? நான் அங்க வந்து இருந்தேன்னா மாமியார் வீட்டுல மருமகனா வந்து இருந்துட்டான் பாவ. அந்த பேர் உன் புருஷனுக்கு வர்றது நல்லா இருக்குமா? நீ வேற அந்த ஊருக்கே நான் தான் ஓனர்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓனர் புருஷனுக்கு வீட்டுல கஞ்சியில போல இங்கதான் வந்து கிடக்காருன்னு சொல்லுவாவ. எதுக்கு சார் ஒருத்தட்டையும் ஒரு பேச்சு வாங்கணும்? நம்ம வீட்டுல நம்ம இருக்கிறது தான் நியாயம், பார்க்கவும் அழகா இருக்கும். அதனால நீ உடனே கிளம்பி இங்க வா. அப்போ உங்க அம்மா ஒரு தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணேன்னு சொன்னாவளோ? இருக்கட்டும் இருக்கட்டும், அப்படியே இருந்துட்டு போட்டோம். என்னால அந்த வீட்டுக்கு வர முடியாது, நான் இங்கே இருந்துக்கிறேன். சரோ, பிள்ளைகளுக்கு ஒரு பண்டம் கூட தரலன்னு சொன்னால. பண்டம் மட்டும் இல்ல, நான் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என் பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு வந்த எல்லா பொருளும் இங்க இருக்கு. நீ கூட்டிட்டு வா சரோ. இங்க வச்சு கொடுக்கணும், அது முகத்துல நான் சந்தோஷத்தை பார்க்கணும் சரோ. நீ அங்கே இருக்கிறது நல்லா இல்ல, எனக்காக கூட்டிட்டு வா. ஷூ, எதுக்கு இப்படி நச்சரிச்சிட்டே இருக்கியே? நான் தான் வர முடியாதுன்னு சொல்லியல. சரோ, ஒரு தடவை எனக்காக கூட்டிட்டு வாயா. ஏதாவது சின்னதா கூட பிரச்சனை வந்தா சொல்லு, அதுக்கப்புறம் பாத்துக்கிடுவோம். நீ முதல்ல பிள்ளைகளை கூட்டிட்டுங்க வா. என் மேல உனக்கு மதிப்பு இருக்கா இல்லையா? என் வார்த்தை கேப்பியா கேட்க மாட்டியா? எனக்காக ஏர்போர்ட்டுக்குலாம் வந்தல்ல, என் வீட்டுக்கு வா சரோ. இப்போ என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? நான் என்னதான் செய்யணுங்கறியே? பிள்ளைகளை கூட்டிட்டு நீ இங்க வா சரோ. இத்தனை வருஷம் கழிச்சு நான் இங்க வந்திருக்கேன், நீ இங்க வரமாட்டேன்னா என்ன சரோ? உடனே கிளம்பிங்க வா. பிரச்சனை ஏதாவது வந்தா நான் பாத்துக்கிடி. இங்க பாருங்க, நீங்க இவ்வளவு பேசியனால உங்களுக்காக வாரேன். எனக்கு பிடிக்கலன்னா அங்க இருக்க மாட்டேன். பிடிக்காத மாதிரி உங்க அம்மா ஏதாவது பண்ணவ உடனே கிளம்பிறேன்னு சொல்லிவிட்டேன். நான் மட்டும் இல்ல, பிள்ளைகளை அங்க விட மாட்டேன், கூட்டிட்டு வந்துருவேன். சரி சரோ, எங்க அம்மா அது மாதிரிலாம் எதுவும் நடந்துக்கிட மாட்டேன்னு சொல்லியிருக்காவ. நீ பிள்ளைகளை கூட்டிட்டு வா, இங்க நிம்மதியா இருக்கலாம். பாப்போம் பாப்போம். சரி, வந்து கூட்டிட்டு போங்க. இல்ல சரோ, அதான் கார் இருக்குல்ல, நீயே வந்துடா. சேகர கூட்டிட்டு வர சொல்லு. ஏன் நீங்க வந்து கூட்டிட்டு போன என்ன? நான் உங்க பொண்டாட்டி தானே, நீங்க கூட்டிட்டு போறது தான் நியாயம். சரோ, அது வந்து எங்க அம்மா இப்ப நீ போவேண்டா, அவளே வர சொல்லுன்னு சொன்னவ. நீயே கொஞ்சம் வந்துடா. இதுலயே தெரியுது உங்க அம்மா எதுக்கு நீங்க வரச்சேனவ. நீ எனக்கு இதெல்லாம் ஒண்ணு சரியா தெரியல. நாங்க வராம இருக்கதான் நல்லதுன்னு எனக்கு தெரியுது. ஏன் சரோ மறுபடியும் கோவப்படுறா? வந்துதான் பாரு என்ன நடக்குன்னு தெரியும். நீங்க சொல்ற என்னால வாரேன், போன வைங்க. இவர் வேற அவ அம்மை பத்தி ஒண்ணுமே தெரியாது போல்க. சும்மா வந்துருன்னு பாடப்பட்டுட்டே இருக்காரு. எனக்கு அந்த வீட்டுக்கு போனா என்ன நடக்கும்னு நல்லாவே தெரியும். அவருக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல, அதனால தான் கூப்பிட்டு கிடக்காரு. நேர்ல பேரட்டு அந்த கிழவிக்கு அதுக்கு வரதா இருக்கு. ஏமா ஏமா. என்னம்மா? பாட்டி, நான் எங்க அம்மையை கூப்பிட்டேன். சௌந்தர்யா குழி பணியாரத்துக்கு மாவை கலக்கிட்டு இருக்கா. அதான் நான் வந்து என்னமான்னு கேட்டேன். குழி பணியாரமா எதுக்கு பாட்டி? நான் தான் ஆசையா இருக்கு குழி பணியாரம் சுட்டுட்டாமா மருமவளேன்னு என் மருமவட்ட கேட்டேன். அவ தான் எனக்கு காலுக்குள்ள இழுத்துட்டு கிடக்கு, கைக்குள்ள இழுத்துட்டு கிடக்கு, என்னால செய்ய முடியாதுன்னா. அதான் சௌந்தர்யாட்ட போய் கேட்டேம்மா. அவ உடனே செஞ்சு தாரே, உட்காருங்க அத்தைன்னு சொல்லி செஞ்சிட்டு இருக்கா. பாட்டி, அதான் என் புருஷன் கொண்டு வந்து சாக்லேட் கிடக்கல. இப்ப குழி பணியாரம் ரொம்ப அவசியமா? சரோஜா, குழி பணியாரம்னா நீ நினைக்கிற மாதிரி இனிப்பு குழி பணியாரம் இல்லம்மா. கடுகு உளுந்து கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சு வெங்காயம் பச்சை மிளகாலாம் வெட்டி போட்டு காரமான குழி பணியாரம் சுட்டுட்டு இருக்காமா. புஷு புஷுன்னு ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு 2 வகை சட்னி வச்சு சாப்பிட்டா பப்பா அமிர்த மாதிரி இருக்கும். அதான் உங்க அம்மா ரெடி பண்ணிட்டு இருக்கா. பிள்ளைல இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்கூல்ல இருந்து வந்துடும்ல, ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் ஆச்சு. அதுக்குதாம்மா. நீயும் உட்காருமா, 1 லிட்டர் பாலை சுண்ட காய்ச்சி காப்பி போட்டு இப்ப எடுத்துட்டு வருவா. பாட்டி, ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் எங்க அம்மாட்ட பேச வேண்டியிருக்கு பாட்டி. சரோஜா, குழி பணியாரம் சாப்பிட்டுட்டே பேசலாம் இரு. பாட்டி, குழி பணியாரத்தை விட ரொம்ப முக்கியமான விஷயம் பாட்டி. அப்படி என்னமா விஷயம்? என்னைய புருஷன் வர சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. அப்படியே உன் புருஷன் கூப்பிட்டாரோ? எங்கம்மா? வீட்டுக்கு தான் பாட்டி. அவர் வீட்டுக்கு வர சொல்லி சொன்னாரு. அதனால என் புருஷன் வீட்டுக்கு நான் போக போறேன். அப்படியாம்மா, ரொம்ப நல்ல விஷயம். கொஞ்சம் வெயிட் பண்ணுமா.
குழி பணியாரம் சுட்ட பிறகு சாப்பிட்டுட்டு நீ வீட்டுக்கு கிளம்பு. பாட்டி இது ரொம்ப முக்கியமான விஷயம் பாட்டி. எப்படி என்னன்னு இருந்தாலும் உன் பிள்ளைகள் பள்ளியோட விட்டு வந்த பிறகு தானே போவா. அதுவளும் வரட்டும், குழி பணியாரத்தை சாப்பிட்டுட்டு எல்லாரும் போங்களேன். ஷோ பாட்டி, நானே இங்க டென்ஷன்ல நின்றுட்டு இருக்கேன். இப்ப இந்த குழி பணியாரம் ரொம்ப அவசியம். அதுக்கு வேற நீங்க விளம்பரம் பண்ணிட்டு இருக்கீங்க. சரோஜா, குழி பணியாரத்தை என்ன சாதாரணமா நினைச்சிட்டா? சாப்பிட்டாதான் அதோட அருமை என்னன்னு உனக்கு தெரியும். பஞ்சு பஞ்சியா வாயில வைக்கும் போது கரைஞ்சு போயிடும். போங்க பாட்டி, நான் என் புருஷ வீட்டுக்கு போறேன்னு எங்க அம்மாட்ட போய் சொல்ல போறேன்.